உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்ச குருப்பெயர்ச்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்குது. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில் சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்பில் பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னென்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இப்ப ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாம வராரு. அப்ப அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? ராசியை குரு பார்க்க போறாருங்க. ஃப்ரெஷ் ஆவீங்க. எல்லாருக்கும் கிடையாது. ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்க ஜாதகப்படி, உங்க பூர்வ புண்ணியப்படி. கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியான ஜாதகம் இருக்குல்ல, அவங்களுக்கு பிரைட் ஆவீங்க எல்லா விஷயத்திலையும். ராசியை பார்க்குறாரு. இதை முன்னோட்டமா சொல்லிடுறேன். சரி, மகர ராசி சனியும் குருவும் சமமானவர்கள். எதிர்ப்பும் இல்லை நட்பும் இல்லைங்க சொல்ற அமைப்புல இருப்பாங்க. இப்ப 3ஆம் இடம் முயற்சி, இல்லறம், சகோதரம், இதை பூரா தர்றவர் குரு தான். அதே மாதிரி விரயம், அதாவது சுப விரயமா, தேவையில்லாத செலவா, வெளிநாட்டு பயணமா, வெளிநாட்டில் போய் சங்கடப்பட வைக்கிறா, வெளிநாட்டில் போய் சம்பாதித்து கொண்டு வர்றதா, அப்படிங்கிற அமைப்பில் அந்த குரு தான் கொடுக்கணும். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமைக்கு தகுந்தவாறு சொல்லிட்டேன்னா இப்படித்தான். சரி, 7ஆம் இடத்துக்கு வராருங்க. நம்ம ராசின்னு சொன்னேன். 7ஆம் இடம் முக்கியமாக இதில் என்ன சொல்லணும், ஃப்ரெஷ்ஷாவீங்க. ஓகே, நோய் நொடியாக இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கூட மகர ராசியில் பிறக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியோ போன வருஷமா பிறந்தவங்க தான் இப்ப அவருடைய தசாபதிக்கு தகுந்தவாறு அந்த கெடுதலான தசாபதி அந்த நீங்கிற நிலையில அப்படியே எப்பவும் இல்லாத பளபளப்பு உடம்புல வரும். அது ஒண்ணும். பருவமானவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும். திருமண தடை உள்ள ஜாதகம் இருக்குல்ல, 30 வயசு கூட ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்க தசாபதி அமைப்புல கண்டிப்பா. கூட்டுத்தொழில் அமைப்பு, கூட்டுத்தொழில் வச்சிருக்கிய அவர் நமக்கு தெரியாம அவர் நல்லவரா இருப்பாரு, நமக்கு சந்தேகம் வரும். இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, அந்த எண்ணங்கள், அந்த அரிப்புத்தன்மை, அந்த நிவர்த்தி, அது நிவர்த்தி ஆயிரும். அந்த சந்தேகமே உடம்புல உள்ள அரிப்பு தானே, அதுவும் நீங்கிரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சகல விதத்திலும் ஒரு மேன்மை தான் சொல்லிடலாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 11ஆம் இடம் மூத்தது. இப்போ ஒரு சிறப்பான ஒரு டிப்ஸ் தரேன் பாருங்களேன். ஒரே வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க, சரியா? ரெட்ட குழந்தையா இருந்தாலுமே முதல்ல பிறக்கிற குழந்தை மூத்தது, பின்னாடி பிறகு 2 முன்பின் பிறந்தாலும் அப்படித்தான். அவங்க அமைப்புல அண்ணனும் நல்லா இருப்பாரு, அந்த மகர ராசிக்கு. தம்பியும் அண்ணனுடைய அமைப்பு படி தம்பியும் நல்லா இருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 11ஆம் இடம் பார்க்குது. மூத்த சகோதரம் சிறப்பாகும். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க மகர ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் கிடைக்காம நீங்க ஏதோ ஏனோ வெளியில வட்டிக்கு போய் போடுறீங்க, வட்டி கட்டவே சரியா இருக்கு, எனக்கு லாபம் கிடைக்கும், இனிமேல் லாபம் இல்லறம் சிறக்கும். மூத்த சகோதரர் நல்லா இருப்பான்னு சொல்றோம்னா அவங்களால உதவிகள் இல்லை. உங்க ஜாதகத்துல சகோதர அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவர்னால லாபங்கள் கிடைக்கும். அந்த தசாபதிகள் உங்களுக்கு வரும் பொழுது 11ஆம் இடம் சிறக்கும், லாபங்கள் கிடைக்கும். ராசியை பார்க்குறாரு, நீங்க திறமாவீங்க. 3ஆம் இடம், அதான் சொன்னேன். ஒரு வீட்டில் 2 மகர ராசி இருந்தாங்கன்னா அண்ணனும் நல்லா இருப்பார், தம்பியும் நல்லா இருப்பார். இதுதான் சிறப்பான பலம். 3ஆம் இடம் முயற்சி, தேகம். இப்ப முயற்சி பலதடைந்த எல்லாமே ஜாதகம் தான் சொல்றோம்ல, 12 கட்டம் தானே. அந்த கட்டத்துல ஏற்கனவே அடிப்படையில பலம் இல்லாதவர்களுக்கு கூட இப்ப சிறப்பான பலம் நடக்கும். தாம்பத்தியம் நடக்கும். திருமணமாகி சந்தோஷம் இல்லாம இருக்கிறதா இருக்கும். தாம்பத்தின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராசி கணவன் மனைவி ஒரே ராசியா இருந்தால் ரெட்டிப்பு பலனா கிடைக்கும். இப்ப கணவன் மகரமும் கடகராசி மனைவி இருந்தேன்னா அற்புதமா இருக்கும் பலம்.
இப்படி கண்டிப்பான முறையில் இருக்கு. குலதெய்வத்தை வழிபடுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. அப்ப எல்லா விதத்தும் நேர்த்தியாக இந்த மகர ராசிக்கு அற்புதமா இருக்கும். நீங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உற்சாகப்படுத்தலாம் தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.